அத்தை, எவ்வளோதான் வீட்டு வேலை செஞ்சாலும் உடம்பு ஏறினே போகுது அத்தை. ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் கொடுங்களேன். டிப்ஸா? டிப்ஸ் எல்லாம் இல்லை, தினமும் கோயிலுக்கு போயிட்டு வாமா, உடம்பு குறைஞ்சிரும். கோயிலுக்கு போனால் புண்ணியம் தானே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. உடம்பு எப்படி அத்தை குறையும்? ஆமாம், கோயில் கோபுரத்தை பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிட்றியா? அதுக்கு பேர் பார்ஸ்வ உருத்துவ அஸ்தாசனா. அதுக்கப்புறம் கோபுரத்து உள்ளே நுழையும் போதே குனிஞ்சி கும்பிட்றியா? அதுக்கு பேர் சமாபி கிஹத்தே சனா. கோயில் கருவறையில் கையெடுத்து கும்பிட்றியா இப்படி? அதுக்கு பேர் பிராணமாசனா. கருவறையே 3 தடவை சுற்றி வரியா? அதுக்கு பேர் மண்டக் சாவனா. அப்புறம் ஒவ்வொரு தெய்வத்துக்கிட்டையும் தரையோட விழுந்து விழுந்து கும்பிட்றல்ல, அதுக்கு பேர் புஜங்காசனா. கடைசியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு சம்மணம் போட்டு உட்காரல்ல, அதுக்கு பேர் சுகாசனா. இப்படி எல்லா ஆசனத்தையும் தினமும் செஞ்சனா நீ எதிர்பார்க்குற உடம்பு உனக்கு கிடைக்கும். இதை வீட்லேயே செய்யலாம். ஆனால் நீ என்ன சொல்வ? டைம் இல்லைன்னு சொல்வ. ஆனால் கோயிலுன்னு சொன்னால் உனக்கு ஒரு நம்பிக்கை வருமா? கட்டாயம் இது எல்லாத்தையும் நீ பண்ணுவ. அதனால தான் உனக்கு கோயிலுக்கு போனால் உடம்பு குறையும்னு சொன்னேன்.